நண்பர்களே, இந்த பேக் காரியத்தை குறித்து 2 காரியம் பேச போகிறேங்க. ஒன்று, இந்த பேக்கு ஹோல்சேல் விலையில் சென்னையில் கிடைக்கிறது. இந்த கடை ஹோல்சேல் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா, நம்ம ஹைகோர்ட்டு பக்கத்தில் சரவணபவன் ஹோட்டல் அண்டு ஆனந்தபவன் ஹோட்டல் இருக்கும். அதுக்கு சந்தில் போனீங்கன்னா ஃபுல்லாக பேக் ஹோல்சேல் மார்க்கெட்டு. இது எல்லாத்துக்கும் தெரியும் படித்தவங்க. ஸோ இதில் இவங்களுக்கு ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்குது. இவங்க ஹோல்சேல் மட்டுமே பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரீட்டைல் பண்ணுறதுக்கு இடமும் இல்லை, டைமும் இல்லை, பிஸி. ஸோ இவங்க எப்படி எனக்கு பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு சோஃபா சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு கவர் தைச்சோம். அப்படி ரொம்ப நட்பாகிட்டாங்க. அப்போ அவங்க வீட்டில் 3 days 4 days ஒர்க் பண்ணும்போது ஏதாவது பேசிக்கிட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். பொதுவாக இது என்னுடைய குணாதிசயம். அப்படி பண்ணும்போது நான் சென்னையில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான காலங்களில் கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணேன். அதில் 2-3 கம்பெனிகளுக்கு மாறி எல்லாமே நல்லா லீடிங்கில் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. எல்லா ஓனர்ஸ்கிட்டையும் ஒரு நல்ல நட்பில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய மார்க்கெட்டிங் அந்த அணுகுமுறைகளை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ பிரதர், எங்களுக்கும் எங்கள் பேக்கை வந்து நீங்கள் வேணால் மார்க்கெட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. பட் எனக்கு இப்போ சர்வீஸு கரெக்டாக போயிட்டுருக்குது. 2வது ஏஜ் ஆகிடுச்சு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவும் முடியாது. அப்போ நான் அந்த மாதிரி வீடியோ சேனல் வச்சுருக்கேன் அப்படின்ன உடனே சரி போடுங்கன்னு சொல்லி போட்டோம். அதில் 2-3 கஸ்டமர்ஸு நம்மளுக்கு சோபா அடிக்கிற பழக்கப்பட்டு அவங்க அசோசியேஷனில் தலைவராக இருந்தாங்க. உடனே நேரடியாக கடையில் போய் பார்த்து இந்த பேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி 2-3 பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கும் சந்தோஷம். அப்போது அவங்க புதுசாக மாடல் பேப்பர்ஸ் பேக் வரும்போது எனக்கு வீடியோ அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இந்த பேக்கை பற்றி சொல்லணும்னா பெரிய கதைகள்லாம் இருக்குது. நான் படிக்கிற காலங்களில் இப்படிப்பட்ட பேக்கெல்லாம் எங்களுக்கு அதிசயம். நாங்கள்லாம் வர்ற பிளாஸ்டிக் பையில் தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதில் ஒரு இரும்பு பேனா போட்டிருப்போம். அது அந்த பேக் ஓட்டையிலோடி விழுந்துடும். அங்கே போனால் பேனாவும் இருக்காது, பென்சிலும் இருக்காது. பசங்கிட்ட கேட்கணும், அவனுங்க சில வசதியான பசங்க தருவானுங்க, சிலவங்க தரமாட்டாங்க. அதை விட கொடுமை என்னென்னா, டீச்சர்ஸுக்கு பேனா பென்சில் இல்லாமல் வந்தால் உதைக்கிறதுக்கு மட்டும் கம்பு இருக்கும் இல்லையா, செம்ம எத்தனையோ வாட்டி வாங்கியிருக்கேங்க.